செய்திகள். தேசிய அளவில் கோவிட்-19 வைரஸின் சமூக பரிமாற்றம் எதுவும் இல்லை என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். டெல்லியில் ஊரடங்கை நீட்டிக்கும் திட்டம் இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு. இந்தியர்களின் டிஎன்ஏவில் சகிப்புத்தன்மை குறைந்துவிட்டது என ராகுல் காந்தி பேச்சு. 1,10,80 புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தலா 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என ஒடிசா முதல்வர் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தேசிய அளவில் கோவிட்-19 சமூக பரிமாற்றம் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் பூட்டுதல் நடவடிக்கைகள் கொடிய வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த உதவியது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குனர் ஜெனரல் பால்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் அவர், சமூக பரவல் குறித்து ஒரு உயர்ந்த விவாதம் நடைபெறுகிறது என்றார். உலக சுகாதார மையம் இது குறித்து வரையறை கொடுக்கவில்லை. இந்தியா இவ்வளவு பெரிய நாடு மற்றும் நாட்டில் பாதிப்பு மிகவும் குறைவாக உள்ளது. சிறிய மாவட்டங்களில் இந்த பாதிப்பு 1% குறைவாகவே உள்ளது. இது நகர்ப்புறத்தில் சற்று அதிகமாக உள்ளது. தொற்று கட்டுப்பாட்டு பகுதிகளில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொற்றுகளின் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருக்கலாம், ஆனால் இந்தியா சமூக பரவலில் சிக்கவில்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தினசரி செய்தியாளர் கூட்டத்தில் பார்கவா குறிப்பிட்டார். இந்தியாவில் கோவிட்-19 வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, குஜராத் ஆகிய மாநிலங்களில் பாதிப்பு அதிகம் உள்ளது. இதனால் 5ஆம் கட்ட ஊரடங்கு முடிந்த பிறகு பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் ஊரடங்கு நீட்டிக்கப்படலாம் என தகவல் பரவியது. டெல்லியில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் பேசப்பட்டது. இது பற்றி டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, டெல்லியில் ஊரடங்கை நீட்டிக்கும் திட்டம் இல்லை என்றார். டெல்லியில் 2098 பேர் கோவிட்-19 வைரசுக்கு பலியாகி இருப்பதாக வெளியான மாநகராட்சி செய்தி குறித்து பேசிய அமைச்சர், அவர்கள் ஏன் அந்த விவரங்களை எங்களுக்கு அனுப்பவில்லை? பெயர், வயது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தேவை. கோவிட்-19 வைரஸால் இறந்ததாக கூறப்படும் நபர்களின் பெயர்கள் கொண்ட பட்டியலை அவர்களிடம் கேளுங்கள் என்றார். டெல்லியில் நேற்றைய நிலவரப்படி கோவிட்-19 வைரஸால் 1085 பேர் உயிரிழந்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில், கோவிட்-19 வைரஸால் இருந்த 2098 பேரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டதாக மாநகராட்சி கூறியது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் நோயின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனிடையே பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் முன்னாள் அமெரிக்க தூதர் நிக்கோலஸ் பிரான்சிஸுடன் ராகுல் காந்தி இன்று வீடியோ கான்பரன்சிங் மூலம் உரையாற்றினார். அப்போது இந்தியர்கள் அமெரிக்கர்கள் டிஎன்ஏவில் சகிப்புத்தன்மை குறைந்து விட்டதாக ராகுல் காந்தி வேதனை தெரிவித்தார். இது குறித்து மேலும் அவர் கூறும்போது, சகிப்புத்தன்மையுடன் இருப்பதால் தான் இந்தியா அமெரிக்கா இடையே உறவு நீட்டுகிறது. குடியேறியவர்களின் நாடு என அமெரிக்காவை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். நாங்கள் சகிப்புத்தன்மை மிக்க நாடு. எங்கள் டிஎன்ஏ சகிப்புத்தன்மையுடன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது தற்போது மறைந்து விட்டது என்றார். இந்த விவகாரம் குறித்து பேசிய பிரான்சிஸ், அமெரிக்காவின் முக்கிய பிரச்சனையை நீங்கள் அடையாளம் கண்டுவிட்டீர்கள். இந்த நிலை மாறுவதற்கான போராட்டம் தொடங்கியுள்ளது. சகிப்புத்தன்மை, சிறுபான்மையினர் உரிமை, ஒற்றுமை ஆகியவற்றை கோரி நாடு முழுவதும் உள்ள மக்கள் போராடி வருகின்றனர். ஒரு முனையில் சீனா போன்ற சர்வாதிகார நாடுகள் உள்ளன. மற்ற முனையில் ஜனநாயக நாடுகள் தங்களின் தவறுகளை தாங்களே திருத்திக் கொள்கின்றன. தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் குணம் இந்தியா, அமெரிக்கா போன்ற ஜனநாயக நாடுகளின் டிஎன்ஏக்களில் உள்ளது. இம்மாதிரியான பிரச்சனைகளை சுதந்திரமான தேர்தல் மூலம் சரி செய்வோம். வன்முறையை கையில் எடுக்க மாட்டோம் என்றார். கோவிட்-19 வைரஸ் தொற்றால் கடந்த மார்ச் மாதம் இந்தியாவில் நாடு தழுவிய பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. இதனால் புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. மே 1ஆம் தேதியிலிருந்து அவர்கள் சொந்த மாநிலம் திரும்ப சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது. சிறப்பு ரயில்கள் மூலம் சொந்த மாநிலம் திரும்பும் தொழிலாளர்கள் மூலம் கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவ வாய்ப்புள்ளதால் பெரும்பாலான மாநிலங்கள் எல்லையில் முகாம் அமைத்து அவர்களை
14 நாட்கள் தனிமைப்படுத்தியது. ஒடிசா மாநில அரசும் அப்படி தொழிலாளர்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்தியது. பின்னர் சொந்த ஊர் திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். அப்படி 14 நாட்கள் தனிமைப்படுத்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் 1,10,080 பேருக்கு தலா 2,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார். இதற்காக 19 கோடியே 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது என்று ஒடிசா அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் விளையாட்டு சார்ந்த பாடங்களும் முக்கிய அம்சமாக இடம்பெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்கள் படிக்கும் பாடத்தில் விளையாட்டு குறித்த பாடங்கள் இதுவரை பெருமளவில் இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது மத்திய அரசு கொண்டு வர உள்ள புதிய கல்விக் கொள்கை பாடத்திட்டத்தில் விளையாட்டு சார்ந்த பாடங்கள் இடம்பெறும் என்றும் அது குறித்து ஆலோசனை செய்ய உயர்மட்ட குழு ஒன்றை தேசிய விளையாட்டு கல்வி வாரியத்தில் அமைத்துள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களுக்கு கல்வியும் விளையாட்டும் சமமாக அளிக்கப்பட வேண்டும். அதனால் விளையாட்டு பாடம் சாரா கல்வியாக இருக்கக்கூடாது. அமைக்கப்பட்ட அந்த உயர்மட்ட குழு மிக தீவிரமாக பணியாற்றி வருகிறது எனவும் அவர் கூறினார். இந்திய பொருளாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு இதயம் போன்றது என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கூறினார். எரிசக்தி, சுற்றுச்சூழல் மற்றும் தண்ணீர் கவுன்சில் ஏற்பாடு செய்த ஆன்லைன் உரையாடல் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அதில் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள்வது தொடர்பான ஆய்வு முடிவு வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்காரி பேசிய போது, இந்திய பொருளாதாரத்திற்கு வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, நிலைத்தன்மை ஆகியவை இதயம் போன்றவை. இவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய புதிய சமூக உடன்பாட்டை உருவாக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக மாவட்டங்களில் வேளாண்மை, ஊரக, பழங்குடியின பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும். இது கிராமப்புற பகுதிகளில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதுடன் பெருநகரங்களில் மக்கள் நெரிசலை குறைக்கும். ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் கிராமங்கள் மூலம் புதிய பொருளாதார மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும். எரிசக்தி பாதுகாப்பை உருவாக்கி இறக்குமதியை குறைப்பதற்காக எத்தனால், மெத்தனால் மின்சார வாகனங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்று அவர் பேசினார். கேரளாவின் முதல் பழங்குடியின பெண் IAS ஸ்ரீ தன்யா சுரேஷ் கோழிக்கோடு சார்பு மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள போலுதான் என்ற கிராமத்தை சேர்ந்த குறிச்சியா என்ற பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர் ஸ்ரீ தன்யா சுரேஷ். முதுகலை பட்டம் முடித்த ஸ்ரீ தன்யா கோழிக்கோடு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் பேரில் IAS தேர்வு எழுதி 3வது முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளார். பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்த ஸ்ரீ தன்யா தற்போது கோழிக்கோடு சார்பு மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளார். கொரோனா பரவல் காரணமாக திருவனந்தபுரத்தில் 2 வாரம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அவர் நேற்று அம்மாவட்ட ஆட்சியர் சம்பா சிவா ராவிடம் இருந்து பொறுப்பேற்றுக் கொண்டார். இது குறித்து ஸ்ரீ தன்யா கூறிய போது, எனது 2வது வீடான கோழிக்கோட்டில் சார்பு ஆட்சியராக பதவி ஏற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமின்றி இந்த கொரோனா காலத்தில் பொறுப்பேற்றிருப்பது கூடுதல் பொறுப்பை கொடுத்துள்ளது என்றார். காங்கிரஸை சேர்ந்த மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவான் நேற்று நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறிய போது, கோவிட்-19 வைரஸால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்டெடுக்க மத்திய அரசு அறிவித்துள்ள 20 லட்சம் கோடி ரூபாய் நேரடி பண பரிமாற்ற சலுகைகளுக்காக மிக குறைந்த சதவீதம் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். இது போதாது. நேரடி பண பரிமாற்றத்திற்கு மக்களுக்கு உதவி செய்யப்படாவிட்டால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், தொழில்கள் முடங்கும். இந்த நிலைமை தொடர்ந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். கடன் வாங்குங்கள், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். ஆனால் மக்களின் செலவினங்களை மேம்படுத்த அவர்களின் பையில் பணத்தை வையுங்கள். இந்த நிதியாண்டில் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் வரும் என பிரதமர் மோடி கருதுகிறார். ஆனால் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்தியாவின் பொருளாதாரம் சரியும் என
சில சர்வதேச கடன் மதிப்பீட்டு ஏஜென்சிகள் தெரிவிக்கின்றன. பல சர்வதேச நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரும் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு எதிர்மறையான வளர்ச்சியை கணித்துள்ளனர். ஆனால் ஒருவர் மட்டும் இதற்கு நேர்மாறாக சொல்கிறார். தற்போது மக்களுக்கு செலவு செய்யும் திறன் இல்லை, தொழில்கள் பெரும் நெருக்கடியில் உள்ளன. எனவே தற்போதைய நெருக்கடியிலிருந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஏழைகள், விவசாயிகள், நிலமற்ற விவசாயிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட மக்களுக்கு அரசாங்கம் நேரடியாக பணம் செலுத்த வேண்டும். இது அவர்களின் செலவு திறனை அதிகரிக்கும் என்று அவர் பேசினார். மும்பையை சேர்ந்த வைர வியாபாரி நீரவ் மோடி தனது உறவினர் மெகுல் சோக்ஷியுடன் சேர்ந்து பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 13,000 கோடி கடன் பெற்று வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார். லண்டனில் தலைமறைவாக இருந்த நீரவ் மோடி கடந்த மார்ச் மாதம் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். தற்போது கைதிகள் நெருக்கடி மிகுந்த வான்ஸ்போர்ட் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது. நீரவ் மோடியை இந்தியாவுக்கு நாடு கடத்துவது தொடர்பான வழக்கு லண்டன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அப்போது அவர் மீண்டும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றம் நீரவ் மோடியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் அடுத்தடுத்து அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் நீரவ் மோடியின் சிறை காவல் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. சிறையில் உள்ள நீரவ் மோடி 28 நாட்களுக்கு ஒரு முறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் இந்த வழக்கு வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வீடியோ கான்பரன்சில் நீரவ் மோடி ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து நீரவ் மோடியின் சிறை காவலை மேலும் 28 நாட்கள் நீட்டித்து உத்தரவிட்டது. நாடு கடத்துவது தொடர்பான வழக்கின் 2ஆம் கட்ட விசாரணை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் என நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலத்தில் நிறுவனங்கள் அவர்களது ஊழியர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யாமல் முழு ஊதியத்தையும் அளிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்து அரசாணை வெளியிட்டிருந்தது. இந்த உத்தரவு மார்ச் 25ஆம் தேதி முதல் மே 17 வரையிலான 54 நாட்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஊழியர்களுக்கு முழு ஊதியம் வழங்குவதற்கான உத்தரவை மீறியதற்காக முதலாளிகளுக்கு எதிராக எந்த ஒரு கட்டாய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்தனர். பின்னர் இந்த உத்தரவை ஜூன் 12 வரை நீட்டித்தனர். மேலும் இரு தரப்பினரும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்திருந்தனர். அதன்படி இரு தரப்பினரின் எழுத்துப்பூர்வ வாதங்களும் தாக்கல் செய்யப்பட்டு இன்று வழக்கு விசாரணை நடைபெற்றது. அப்போது முதலாளிகளுக்கு எதிராக எந்த ஒரு கட்டாய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருப்பதாகவும் அந்த உத்தரவு நீடிக்கும் என்றும் நீதிபதி பூஷன் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் மத்திய அரசு ஜூலை கடைசி வாரத்தில் விரிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும். ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் இடையே மாநில அரசு, தொழிலாளர் துறைகள் சார்பில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். மும்பையில் ஆட்கொல்லி கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. ஊரடங்கில் தளர்வு அறிவிக்கப்பட்ட பின் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நகரில் நேற்று ஒரே நாளில் 1418 பேருக்கு நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் நகரில் நோய் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 54,085 ஆகியுள்ளது. இதேபோல மும்பையில் புதிதாக 97 பேர் ஆட்கொள்ளி நோய்க்கு பலியாகியுள்ளனர். இதில் 63 பேர் ஆண்கள், 34 பேர் பெண்கள் ஆவர். இதனால் நகரில் வைரஸ் நோய்க்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 1954 அதிகரித்துள்ளது. மும்பை மெரின் டிரைவ் பகுதியில் ரோந்து காவலர்கள் பயன்படுத்த 50 செக்வேஸ் வாகனங்கள் ஏற்பாடு. தானாவில் சிமெண்ட் கலவை லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. பீட் பகுதியில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ குழுவினரின் மருத்துவ பரிசோதனையில் நோய் தொற்று இல்லாததால் கொண்டாட்டம். கொல்கத்தாவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இனிப்பு வகைகள் அறிமுகம்.
லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னைக்கு மறுபடியும் நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கொரோனா பரவலை தடுக்க இப்போதான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தாலே கட்டாயம் மாஸ்க் போடணும். ஃபேக்டரிக்குள்ள யார் வந்தாலும் கண்டிப்பாக தெர்மல் ஸ்கேனிங் பண்ணணும். ஹலோ, கண்ட இடத்துல எச்சல் துப்பக்கூடாது. எப்பவும் எல்லா இடத்துலையும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும். அதோட அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவணும். ஆஃபீஸஸ், கம்பெனிஸில் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற இடம், குறிப்பாக கழிவறைகளை அடிக்கடி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யணும். ஒர்க்கர்ஸ்க்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டால் அவங்கள உடனடியாக தனிமைப்படுத்தணும். எங்கள் நல்லது தானே சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். யார்கிட்டையும் கை குலுக்கக்கூடாது. வணக்கம் சொல்லுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய விதிமுறைகளை எல்லா நிறுவனங்களும் தொழிலாளர்களும் கடைபிடிச்சா இந்த கொரோனாலேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்பிக்கையோடு இருங்க. மேலும் தகவல் மற்றும் உதவிக்கு 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளவும். பசு கிரெடிட் கார்டு திட்டத்தின் கீழ் குறைந்த வட்டியில் விவசாயிகளுக்கு கடன் அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 2022க்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிசான் கிரெடிட் கார்டின் அடிப்படையில் பசு கிரெடிட் கார்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திலும் விவசாயிகளுக்கு மிக குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுகிறது. கால்நடை பராமரிப்பை மேம்படுத்துவதற்காக இந்த கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மீனவர், கோழி, செம்மறி மற்றும் ஆடு வளர்ப்பு, மாடு, எருமை வளர்ப்பு தொழிலில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பை மேம்படுத்துவதற்காக கால்நடை கடன் அட்டை திட்டத்தை ஹரியானா அரசு முதலில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மும்பை மெரின் டிரைவ் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு 50 செக்வேஸ் வாகனங்களை வழங்கி மாநில உள்துறை அமைச்சர் சேவையை துவங்கி வைத்தார். மும்பை மெரின் டிரைவ் பகுதியில் ரோந்து செல்லும் காவலர்களுக்கு 50 செக்வேஸ் வாகனங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்த மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக், காவல்துறையினரின் பாதுகாப்பிற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். மும்பை காவல்துறையினர் நகரின் பல பகுதிகளில் வாகனம் மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மெரின் டிரைவ் பகுதியில் உள்ள சாலையில் காவலர்கள் தனிமையாக செல்லும் வகையில் இந்த வாகனங்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கையில் காவலர்கள் தயார் நிலையில் உள்ளது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தானா பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சிமெண்ட் கலவை லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தானா யவூர் ஹில் பகுதியில் கீழே இறங்கிய சிமெண்ட் கலவை லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியின் பிரேக் பிடிக்காத நிலையில் விபத்து நிகழ்ந்துள்ளது. இதனால் சாலையோரம் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்து காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நவி மும்பை வாஷியில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் தோபே கொரோனா சிகிச்சை மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நவி மும்பை வாஷி பகுதியில் புதிய கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் தோபே நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மூத்த அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். புதிய சிகிச்சை மையத்தில் அடிப்படை வசதிகளுடன் நவீன உபகரணங்கள் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இணைக்கப்பட்டு உள்ளது. மாநிலத்தில் கொரோனா நோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை மூலம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நோய் காரணமாக மாநிலத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. நாக்பூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிளாஸ்மா தெரபி சிகிச்சை நோய் தொற்று அதிகம் உள்ள நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. COVID-19 வைரஸ் நோய் பரவலை தடுக்கும் வகையில் அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் சுகாதாரத்துறை மூலம் வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் ஏற்படுத்தி தற்காலிக மருத்துவமனைகளும் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. இந்நிலையில் நாக்பூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோய் பாதிப்பு அதிகமுள்ள நோயாளிகளுக்கு பிளாஸ்மா தெரபி சிகிச்சை அளிக்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது.
கோவிட்-19 வைரஸ் நோய் பாதித்த நபர்கள் நோய் தொற்று அதிகமுள்ள நிலையில் தற்போது அவசர பிரிவில் வைத்து கண்காணிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அமராவதியில் பெய்த கனமழை காரணமாக விவசாய விளை பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அமராவதியில் பெய்த திடீர் மழை காரணமாக விவசாயிகள் சேமித்து வைத்த நிலக்கடலை, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் கடுமையாக சேதமடைந்தது. கோடை காலத்தில் அறுவடை செய்யப்பட்ட பல குவிண்டல் விளை பொருட்கள் திறந்த வெளியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்பாராத வகையில் பெய்த மழை காரணமாக அவைகள் சேதமடைந்தது. இதற்கான நஷ்ட ஈடு பெற காப்பீட்டு நிறுவனம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாயிகள் சந்தை கமிட்டி துணைத் தலைவர் நானா நக்மூட்டி தெரிவித்தார். பீட் பகுதியில் கோவிட்-19 வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ குழுவினர்களின் மருத்துவ பரிசோதனையில் நோய் தொற்று இல்லாத நிலையில் அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். பீட் மாவட்டம் மஜல்காவ் நகரில் உள்ள தேஷ்பாண்டே மருத்துவமனையில் கோவிட்-19 வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த மருத்துவ குழுவினருக்கு நோய் தொற்று குறித்து மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் மருத்துவ குழுவை சேர்ந்த அனைவருக்கும் நோய் தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகிழ்ச்சியடைந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் மருத்துவமனை வெளியே நடனமாடி கொண்டாடினர். அப்போது பட்டாசுகளும் வெடித்து கொண்டாடினர். தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் இச்சம்பவம் பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளை எழுப்பியுள்ளது. சோலாப்பூர் பகுதியில் 11 கடைகள் உடைக்கப்பட்டு திருடர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சோலாப்பூர் நிபார்கி சாலையில் உள்ள 11 கடைகளின் பூட்டை உடைத்து திருடர்கள் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திருடர்கள் முகக்கவசம் அணிந்திருந்த நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்தது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இச்சம்பவம் குறித்து கடை உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் மந்திரிப் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முக்கிய சாலை பகுதியில் உள்ள கடைகளில் திருடர்கள் கொள்ளையடித்த சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோலாப்பூர் பகுதியில் மாநகராட்சி ஆணையர் உத்தரவு பிறப்பித்தும் பீடி ஆலைகள் திறக்கப்படாத நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோலாப்பூரில் பீடி ஆலைகள் திறக்க மாநகராட்சி அனுமதி அளித்தும் பல ஆலைகள் இன்னும் திறக்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தேசிய தொழிலாளர் பிரிவு தலைவர் கோவர்தன் தலைமையில் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினர். இது குறித்து அவர்கள் கூறிய போது ஏறக்குறைய 30,000 பெண் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தனர். கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் ஆலைகள் திறக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்று தேசிய தொழிலாளர் பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொல்கத்தாவை சேர்ந்த ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் இனிப்பு வகைகளை தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார். கோவிட்-19 வைரஸ் தொற்று உலகம் முழுவதும் பரவி மனித பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. இந்த ஆர்கொல்லி வைரசுக்கு இதுவரை தடுப்பு மருந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் வைரஸ் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளுடன் நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மருந்து மாத்திரைகள் மற்றும் பிற வைரஸை குணப்படுத்தும் மருந்துகளின் கூட்டு மருந்துகள் மூலம் குணப்படுத்துகின்றனர். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளவர்களுக்கு கோவிட்-19 வைரஸ் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை சாப்பிடவும் மூலிகை மருந்துகளை உட்கொள்ளவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர் தனது வாடிக்கையாளர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இனிப்பு வகைகளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். இது பற்றி கடை உரிமையாளர் கூறும்போது, கோவிட்-19 வைரஸை எதிர்த்து போராடுவதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமே ஒரே வழியாக கருதப்படுகிறது. மருந்து எதுவும் இதுவரை இல்லாத நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் வகையில் 15 வெவ்வேறு மசாலா பொருட்களை கலந்து இந்த இனிப்பு வகைகளை தயாரித்துள்ளோம். ஒவ்வொரு இனிப்பும் 25 ரூபாய் என விற்பனை செய்கிறோம் என்றார். புதுக்கோட்டையில் ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டதாக பரவிய செய்தியில் உண்மை இல்லை என பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறிய ரக ஹெலிகாப்டர் ஒன்று வானில் பறந்து சென்றபோது விபத்துக்குள்ளானதாகவும் அதில் 6 பேர் பயணம் செய்ததாகவும் செய்தி வெளியாகின. மேலும் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக வெளியான செய்தி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் உண்மையில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. புதுக்கோட்டையில் இதுபோன்ற சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மும்பை தாராவியில் கோவிட்-19 வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 1984ஆக அதிகரித்துள்ளது. இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வைரஸ் தொற்று அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி மகாராஷ்டிராவில் கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டோர் எண்ணிக்கை 98,000-ஐ நெருங்குகிறது. மும்பை தாராவியிலும் கோவிட்-19 வைரஸ் தொற்று அதிகரித்து வருகிறது. தாராவியில் வைரஸ் தொற்று உறுதியானோர் எண்ணிக்கை 2,000-ஐ நெருங்க உள்ளது. இந்நிலையில் மும்பை தாராவியில் மேலும் 20 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இங்கு வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 1984ஆக அதிகரித்துள்ளது. வைரசுக்கு பலியானோர் எண்ணிக்கை 75ஆக உள்ளது என மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நல்வித்து அமைப்பு தமிழ்நாடு சார்பில் தாராவியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. மும்பையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் உணவின்றி பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தாராவி பகுதியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்வித்து அமைப்பு தமிழ்நாடு சார்பில் கடந்த 5 நாட்களாக உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. மும்பை விழித்தெழு இயக்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் வரிசையாக வந்து உணவு பொட்டலங்களை வாங்கி சென்றனர். தாராவி 187வது வார்டு பகுதியில் மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் சார்பில் தடை உத்தரவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொட்டலம் வழங்கப்பட்டது. தாராவி கல்யாண்வாடி அபுதயா வங்கி எதிர்ப்புறம் உள்ள சிவசேனா அலுவலகத்தில் வைத்து 187வது வார்டு பகுதியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சாக்கா பிரமுக் முத்துப்பட்டன், கார்த்திக் முத்துராமலிங்கம், மாரியப்பன் மற்றும் சிவசேனா தொண்டர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கினர். மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் வரிசையாக வந்து உணவு பொட்டலங்களை வாங்கி சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய அளவில் கோவிட்-19 வைரஸின் சமூக பரிமாற்றம் எதுவும் இல்லை என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். டெல்லியில் ஊரடங்கை நீட்டிக்கும் திட்டம் இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு. இந்தியர்களின் டிஎன்ஏவில் சகிப்புத்தன்மை குறைந்துவிட்டது என ராகுல் காந்தி பேச்சு. 1,10,080 புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தலா 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என ஒடிசா முதல்வர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.